திருத்தலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மூர்த்தி, தலம், தீர்த்தம் இத்தனையும் இயற்கை வளம் பொருந்திய நெல்வயல் சூழ் நிறைந்து பசுமையாக புருணை நதிக்கரையில் கண்கொள்ளா காட்சியாக அமையப் பெற்றுள்ளது இச்செப்பறை திருத்தலமாகும். மூர்த்தி, தலம், தீர்த்தம் முறையாய் தொடங்கினோர்க்கு ஓர் வார்த்தை சொல் சர்க்குருவும் வாய்க்குமே பராபரமே என்பது தாய்மானவரின் வாக்கு. அகத்தியர், வாமதேவர், திருமால், அங்கியும் அத்திரி மகரிஷிகளும் இங்கு வந்து தவம் ஏற்றி பெருமானை வழிபட்ட தென் தில்லையாகிய செப்பறை திகழ்கிறது. முழுதும் கண்ட ராமபாண்டிய மன்னன் செப்பறை அம்பலத்தில் ஆனந்த தாத்த காட்சியை கண்டு அழகிய கூத்தர் என்று பெயரிட்டு அழைத்திருக்க அதுவே பகவானின் திருநாமம் ஆகியது. அரிய பொக்கிசமான தாண்டவ மூர்த்தியை முதலாக வடிவமைத்த சிற்பம் இந்த தென் சிதம்பரம் எனும் செப்பறை பதியில்தான் உள்ளது என தலபுராணம் கூறுகிறது. கிருத யுகத்தில் அக்னி தேவனுக்கு திருநடனம் காட்டிய பெருமான் ஹரி, அயன், அகத்தியர் ஆகியோருக்கும் திருநடன தரிசனம் அளித்த தலம் இதுவே ஆகும். இத்தலத்தின் பெயர் செப்பறை என்று விளங்குவதால் பஞ்ச சபைகளில் ஒன்றான தாமிர சபை இது என ஆன்றோர்கள் கூறுகின்றனர். தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே என்று மாணிக்க வாசக பெருமான் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னர் பாடியுள்ளார். தில்லைக்கும் நெல்லை சீமையின் செப்பறைக்கும் உள்ள ஆன்மீக தொடர்பு பற்றியே மாணிக்க வாசக பெருமான் இவ்வாறு அருள்வாக்கு வழங்கியுள்ளார். சிவலோகம் என்று தென்பாண்டி நாட்டினை தெய்வ நெறி போற்றும் திருவாளர்கள் குறிப்பிடுவார்கள். தென்பாண்டி நாட்டான நெல்லை சீமைக்கு அப்பர் பெருமான், திருஞான சம்பந்த பெருமான் ஆகிய அருளாளர்கள் எழுந்தருளி பதிகங்கள் பாடி இறைவனை போற்றியுள்ளனர். திருநெல்வேலி நகரத்திலிருந்து வடகிழக்கே 9 கிலோமீட்டர் தொலைவில் பொருணை என்று போற்றப்படும் தாமிரபரணி ஆற்றின் வடக்கு கரையில் அமைந்துள்ளது செப்பறை. செப்பறையின் ஸ்தல வரலாறு பற்றி நாம் அறிய முற்படும் போது நெல்லைக்கும் தில்லைக்கும் உள்ள தொடர்பு பற்றி நாம் அறிய வேண்டியது மிகவும் அத்தியாவசியமாக உள்ளது. முன்னொரு காலத்தில் தில்லை திருத்தலத்தில் சிங்கவர்மன் என்ற மன்னன் வெம்மை நோயால் அவதியுற்று அது தீர்வதற்காக காட்டில் கடுந்தவத்தை மேற்கொண்டான். அந்த நேரத்தில் தவத்தின் வெம்மையாலும் கதிரவனின் கதிர்களாலும் தண்ணீர் வேட்கை கொண்டு தவித்தான். அங்கொரு தடாகத்திற்கு வரும்பொழுது புலிக்கால் முனிவரும் பதஞ்சலி முனிவரும் தவத்தில் இருப்பதைக் கண்டான். உடனே சிங்கவர்மன் அவர்களை வலம் வந்து வணங்கி நின்றான். அவர்களின் அருளுரையின் பேரில் அந்த பொய்கையில் மூழ்கிட தனது வெம்மை நோய் நீங்கி பொன்னார் மேனியும் பெற்றான். வியப்பின் உச்சிக்குச் சென்ற அவன் முனிவர்களிடம் அந்த தடாகத்தை பற்றி விளக்கம் கேட்டான். அதற்கு அவர்கள், இது தில்லை வனம், இந்த பொய்கை சிவகங்கை, இங்கு ஆடற் பெருமானின் ஆனந்த தாண்டவம் எங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது என்றனர். உடனே சிங்கவர்மன் தானும் நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தை காண பேரார்வம் கொண்டான். மன்னனின் வேண்டுகோளை ஏற்று முனிவர் பெருமக்களும் இறைவனிடம் வேண்டினர். அதனை ஏற்று அப்பெருமான் ஆனந்த நடனத்தை சிங்கவர்மனுக்கும் காட்டி அருளினார். பேர் உவகை பெற்ற சிங்கவர்மன் தொடர்ந்து அக்காட்டிலேயே தவம் புரிவேன் என்று முனிவர்களிடம் உரைக்க, அவர்களோ, மன்னா, நாடாள்வது உன் கடமை, எனவே நாட்டுக்குச் சென்று மக்களை காத்து நலம் செய்திடுக என்று கட்டளையிட்டனர். அதனை ஏற்று சிங்கவர்மனும் நாடு திரும்பினான். இருப்பினும் அவனது மனம் முழுவதும் ஆடற் பெருமானே ஆட்கொண்டிருந்தார். ஆகவே ஆடற் பெருமானின் திருமேனியை அமைத்து வழிபட நினைத்தான். அதற்காக சிற்பிகளுக்கு தாமிர காசுகள் தந்து நடராஜர் திருமேனியை அமைக்க உத்தரவிட்டான். தாமிர திருமேனியை கண்டு வியந்த சிங்கவர்மன் அதனை பொன்னார் மேனியாக மாற்ற திட்டமிட்டான். அதன்படி சிற்பிகளுக்கு பொற்காசுகள் கொடுத்து பொன்னாளான திருமேனியை வடிக்க ஆணையிட்டான். அச்சமயம் ஆடற் கூத்தனோ திருவிளையாடல் புரிய எண்ணி அந்தனர் வடிவம் பூண்டு சிற்பிகளிடம் தன்னிலம் உள்ள ஒரு அரை செப்பு காசையும் பொன்னோடு சேர்க்க வேண்டும் என்று மன்றாடி சேர்க்க வைத்தார். திருமேனி முடிவுற்ற பின்னரும் முழுவதும் செப்பாக மாறியிருக்க கண்டு சிங்கவர்மன் சினம் கொண்டு சிற்பிகளை சிறையிலிட்டான். சிற்பிகள் இறைவனை நினைத்து மனம் உருக ஆடற் பெருமான் சிங்கவர்மன் கனவில் தோன்றி, மன்னா, இக்கலியுகத்தில் இக்காலநிலையை கருத்தில் கொண்டு யாமே அச்சிற்பத்தை செப்பு திருமேனியாக மாற்றினோம், கலங்காதே என்று உரைத்தார். மேலும் இந்த செப்பு திருமேனி உனது கண்களுக்கு மட்டுமே பொன்னிறமாக காட்சியளிக்கும் என்று கூறினார். மேலும் சிற்பிகளை சிறையிலிருந்து விடுவித்து முதலில் செய்த செப்பு திருமேனியை அச்சிற்பியிடமே கொடுத்து
தென் திசை நோக்கி செல்லும்படி சொல் என்று அருள் கூறினார். அதே சமயத்தில் சிற்பியின் கனவில் தோன்றி, சிற்பியே, நீ முதலில் செய்த செப்புத் திருமேனியை தலையில் தாங்கிச் செல். எப்பொழுது அது உனக்கு பாரமாக தென்படுகிறதோ அங்கு இறக்கி வைத்துவிடு என்று கூறினார். அதன்படியே சிங்கவர்மனும் செப்புத் திருமேனியை காவி துணியில் பொதிந்து மங்கள முழக்கங்களோடு சிற்பிக்கு பொன்னும் பொருளும் தந்து வழி அனுப்பி வைத்தான். அந்த சிற்பி தென் திசை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்தான். இவ்வாறாக ஈசன் தில்லையில் தனது திருவிளையாடலை நிகழ்த்தினார். அவரது திருவிளையாடல்கள் நெல்லையில் எவ்வாறாக தொடர்ந்தது என்று நாம் அறிவோமானால் செப்பறையின் வரலாறு நமக்கு நன்கு விளங்கும்.